ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் குக் அண்ட் டெக் சேனலில் மிகவும் ஆரோக்கியம் நிறைந்த கேழ்வரகு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு அது சூடாகிடுச்சு. இதெல்லாம் 2 கப் அளவுக்கு 200 கிராம் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதை லேசாக சூடு போடுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்காமல் அப்படியே கூட மாவை சேர்த்து செய்யலாம். பட் இப்படி செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி கையில் தொட்டு பார்க்கும்போது சூடு இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். ஒரு முழு தேங்காய் எடுத்து துருகி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதும். நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதெல்லாமே கடைசி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைனா ஜீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் இந்த மாவெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம கடைசியாக சர்க்கரை போடுறதால உப்பு கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கணும் மாவை. இப்போ லேசாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு நார்மல் வாட்டர் எடுத்தாவே போதும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது. இப்படி கையில் பிடிச்சிட்டு உடச்சா ஈஸியாக உடையணும். இப்போது இட்லி பானையில் 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு சுத்தமான காட்டன் கிளாத் எடுத்து நனைச்சி பிழிஞ்சு இந்த இட்லி பானை மேலே போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவை இது ஃபுல்லாக நல்லா ஒன்று போல் போட்டுக்கிறேன். இந்த கேழ்வரகு மாவு புட்டை நம்ம காலையிலையோ இல்லாட்டி மதிய உணவாகவோ எடுத்துக்கலாம். இதில் அதிகமான கால்சியம், அயன் இருக்குது. ஓவராலாக நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இது மாதிரி ஒன்று போல் தட்டி விட்டுக்கணும். இப்போ மூடி போட்டு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வெந்துடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். துணியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லேசாக துணி மேலே தண்ணி லேசாக தெளிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது சூடாக இருக்குது. இப்போ நல்லா கட்டியெல்லாம் உடச்சி விட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ தேங்காய் சேர்க்குறேன். இப்போ இன்னும் கூடுதல் சுவைக்காக முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். இதை கன்சீவாக இருக்கவங்களாம் அடிக்கடி இதை எடுத்துக்கலாம். ஓரளவு எல்லாருமே நல்லா வீக்லி ட்வைஸ்னாவது எடுத்துக்கிறது நல்லது. இப்போது ஆரோக்கியம் நிறைந்த கேழ்வரகு புட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.